இது சாதாரண கட்சி இல்லடா. இங்க பாருங்கடா, எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா? எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம். வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். விஜயகாந்த் எதை வேணுமாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க, ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன். எனக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்களோ அப்ப நான் வந்துட்டு போறேன். ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும், எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும். நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன். நீங்க ஏதோ ஒரு 1500 2000 ரூபாய் இன்னைக்கு ஓட்டுக்கு கொடுக்குறாங்க. இடைத்தேர்தலுக்கு பொது தேர்தல் வந்து 500 ரூபாய். அது யாருனால? முன்ன 100 ரூபாய் 50 ரூபாய். இப்ப யாருனால கிடைச்சது? தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஒரு கட்சி வளர்ந்தனாலதான் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைச்சது. ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறீங்க? யார் இருக்கா? நீ வரல விட்டு சொல்லு. ஒரு 3-4 பேருக்கு மேல. என் மனைவி இருக்கேன், மச்சன் இருக்கா, வேற யாரும் இருக்கா? என்னமோ எப்படிமா இருக்கிற 234 தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நோட்டை நீங்க வாங்கிக்கிங்க, ஓட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க பணம் புடுங்குங்க, நீங்க கொள்ளையடிச்சிட்டு போனது புடுங்க வேண்டியது. அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் முதல்ல உங்களை எப்படி வாழ்த்துறது, இந்த கையை உங்க காலை நினைச்சு முதல்ல உங்களை எல்லாம் நான் கும்பிட்டுக்கிறேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது சாதாரண கட்சி இல்லடா. இங்க பாருங்கடா, எத்தனை தாய்மார்கள் வந்திருக்காங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க அப்படிங்கறத திரும்பி பாருங்க. உங்களாலே ஒரு பேரணி நடத்த முடியாது. இங்க பாரு, இங்க இருக்கிற கூட்டம் என்ன காசுக்கு வந்த கூட்டமா? நீங்க ஊழல் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வச்சு உங்களால காசு கொடுத்து கூட கூட்டிட்டு வராத முடியாத கூட்டம் தான் இந்த உணர்வுள்ள தாய்மார்கள் கூட்டம். வராங்க சிரித்த முகத்தோடு அந்த தாய்மார்களும் என் அன்பு சகோதர சகோதரர்கள் சிரிச்சுக்கிட்டு, அண்ணே வணக்கண்ணே, வணக்கம் வணக்கம். இதுக்கு மேல நான் என்னையா குடுப்பட பண்ணிருக்கணும்? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இந்த மக்களுக்கு, இந்த தாய்மார்களுக்கு, இவங்களுக்காகத்தான் செலவு பண்ணேன். என்னுடைய இளைஞர் பெரும் மக்களுக்காகத்தான். இதுக்கு மேல என்னையா வேணும்? நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட, என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருகிட்டயா எனக்கு கிடைக்க போகுது? நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காது இந்த மாதிரி அன்பு. எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம், யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. கோடான கோடி நன்றியை சொல்லுவேன். இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நான் புகழேன்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு. என்னையா இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு, நீ இருந்தா எடுத்துக்க, ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க, ஆனா விஜயகாந்த் எதை வேணுமாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க, ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பயமுறுத்தி பாக்குறாங்க, தினந்தோறும் பயமுறுத்த, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, விஜயகாந்த் கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்து, உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது. அப்ப வறுமை எங்க இருக்கு? வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா, வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இவங்க அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்றேன், இந்த இருக்க தாய்மார்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஒரு குண்டு முத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா வாங்க முடியுமா, பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குங்கிற பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. நான் இன்னைக்கு மனம் தளரல. என்னை எப்படி வேணாலும் கசக்கி பிடிஞ்சாலும் நான் எதற்கும் அசர மாட்டேன். என் தொண்டர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன், என் தாய்மார்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுப்பேன். இதுக்கு விட நான் என்னையா சம்பாரிச்சு எங்க கொண்டு போறேன்? செத்த 6க்கு 3, அதுக்கு மேல என்ன இருக்கு? என்ன கொண்டு போய் என்ன சாதிக்க போறேன்? எதுவும் கிடையாது. நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் வந்திருக்கிறேன். எனக்கு துளி கூட பயம் கிடையாது. ஏன்னா
நீங்க எப்போ ஓட்டு போடுறீங்களோ அப்ப நான் வந்துட்டு போறேன். ஏன்னா என்னால வேலை பார்க்க முடியும், எந்த வயசு வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும். நான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவன், உழைக்கிறவன். என்னால வெறுந்தரில் இப்படி கையை வச்சு தூங்க முடியும், மற்றவங்களால தூங்க முடியாது. ஒரு இடத்தை அடையணும்னு நினைச்சா முடிவு பண்ண அந்த இடத்தை அடையணும். என்னுடைய வாழ்க்கையில் முடியுங்கிற வார்த்தை தான் இருக்குனே தவிர முடியாதுங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆகையினால அடிக்கடி சொல்லுவேன், முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை, முடியுங்கிற வார்த்தை தான் அறிவாளுக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் சாதிக்க முடியும்? சாதிக்க முடியும். எனக்கு அந்த தைரியம் இருக்கா? நிச்சயமாக இந்த மக்கள் ஒரு நாள் மனமாற்றம் வரும். அந்த மனமாற்றத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு நாள் ஆட்சி ஏறும். ஏறாம இருக்காது. எத்தனையோ இந்த இளைஞர் பெருமக்கள் இருக்காங்களே, நீங்க விட்டுருவீங்களா? இவ்வளவு நாள் நீங்க எப்படியோ இருந்திருப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு தடையும் உங்க ஊர்ல நீங்க படுற கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. என்னுடைய உண்மையான ரத்தம் இங்க இருக்கு, என்னுடைய உண்மையான தொண்டர்கள் இங்க இருக்காங்க. இதை விட்டவரை எனக்கு என்ன? ஏழைகள் என்றால் எல்லா ஜாதியிலையும் தான் ஏழைகள் இருக்காங்க, எல்லா மதத்திலையும் தான் இருக்காங்க. அந்த ஏழைகள் தான் காப்பாற்றப்படணும், எல்லாரும் தான். அதுல நான் அப்படி எனக்கு ஜாதி மதம் எல்லாம் கிடையாது. என்னைய ஜாதி மதம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கெல்லாம் நான் வேலை போக மாட்டேன். வேலை போகல, எனக்கு பிடிக்காது. ஏங்க நீங்க சொந்தக்காரங்களுக்கு ஏதோ கொடுக்குறேன், யார் இருக்கா? நீ வரல விட்டு சொல்லு, ஒரு 3-4 பேருக்கு மேல. என் மனைவி இருக்கு, என் மச்சன் இருக்கான், வேற யாரும் இருக்கா? என்னமோ எப்படிமா இருக்கிற 234 தொகுதிக்கு என் சொந்தக்காரனே நான் கொடுத்த மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும், என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.